உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். உச்சகட்டம் வருவதற்கான உறுப்புகள் எவை? ஆண்களுக்கு, பெண்களுக்கு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் என்னன்னா, பெண்களுக்கு நிறைய இடம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு நிறைய பட்டன் உள்ள ஒரு மெஷின் மாதிரி. ஆண்களுக்கு ஒரே ஒரு பட்டன் இருக்க மாதிரி தான். பெண்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், ஏபிசிடிஎஃப்னு ஏ ஸ்பாட்டுன்னு இருக்குது. பெண் உறுப்பு உள்பகுதியில் மேலே இப்படி தூண்டுறதன் மூலமாக ஏ ஸ்பாட்டை தூண்டலாம். பின்றது பிரஸ்ட்டு, மார்பகங்கள் நிப்புள் தூண்டுறதன் மூலமாக 4-5% பெண்கள் உச்சகட்டம் அடையலாம். சின்றது கிளைட்டோரிஸ், அதான் ஆணுறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்பு. அதை நீங்கள் தூண்டுறதன் மூலமாக ஒரு பெண் உச்சகட்டம் அடையலாம். டின்றது ஜி ஸ்பாட், பெண்ணுறுப்புக்கு ஒரு 1.5 சென்டிமீட்டரில் மேல் பகுதியில் இருக்குது. இதை தூண்டுறதன் மூலமாக ஒரு பெண் உச்சகட்டம் அடையலாம். இதெல்லாம் இருக்குது. பெண்ணுறுப்பு இருக்குது, அதை தூண்டுறதன் மூலமாக சாதாரண செக்ஸின் மூலமாக பல பெண்கள் உச்சகட்டம் அடையலாம். இப்படி நிறைய இருக்குது. ஆண்களுக்கு 2 இடம் இருக்குது. ஒன்று ஆணுறுப்பு. ஆணுறுப்பை நேரடியாக தூண்டுறதன் மூலமாக உச்சகட்டம் அடையலாம். ஆண்களுக்கான ஜி ஸ்பாட் ஆசன வாய் வழியாக விரலை விட்டு ப்ராஸ்டேட் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு உள்ள ப்ராஸ்டேட் தெரியும். அதை நீங்கள் தூண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்து வந்துடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது நீங்கள் சாதாரணமாக பண்ண முடியாது. இது மெடிக்கலாக நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். ப்ராஸ்டேட் ஆசன வாய் வழியாக விரலை உள்ள விட்டு ப்ராஸ்டேட்டை தூண்டினீங்கன்னா அந்த தூண்டுதல் மூலமாக ஆண்களுக்கு உச்சகட்டம் வரும். இதை நாங்கள் எப்போ பயன்படுத்துகிறோன்னா, 1% ஆண்களுக்கு விந்து வெளியேற்ற முடியாது. அவங்க சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, பெண்களுக்கு மாதிரி இது சாதாரணமாக போகாது. இவங்களுக்கு குழந்தை பிறக்காது. விந்து வராதனால குழந்தை இல்லை. அப்போ இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது நாங்கள் எலக்ட்ரோ எஜாக்குலேட்டார் அப்படின்ற ஒரு கருவி சென்னையில் நாங்கள் அதை நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேற எங்கேயும் இந்த கருவி இல்லை. இந்த எலக்ட்ரோ எஜாக்குலேட்டர் ஆசன வாயு வழியாக, அவருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு ஆசன வாயு வழியாக வைப்ரேட்டர் வச்சு தூண்டி விந்து வெளியாகும். அதை பிடிச்சி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ ஆண்களுக்கு 2, ஒன்று ஆணுறுப்பு, நேரடியாக ஆணுறுப்பு தூண்டுவதன் மூலமாக வைப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணலாம், கையில் பண்ணலாம், செக்ஸ் பண்ணலாம். இதன் மூலம் ஆண் உச்சகட்டலாம். எலக்ட்ரோ எஜாக்குலேட்டர் ப்ராஸ்டேட்டை தூண்டுவதன் மூலமாக விந்து வரக்கூடிய கருவி. ஸோ ஆண்களுக்கான உச்சகட்டம் 2 இடம், பெண்களுக்கு ஏபிசிடிஇ இந்த மாதிரி இருக்குது. இதை தவிர வேற நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக இதை தூண்டினா உச்சகட்டம் அடைவாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஆண்கள் பெண்களுக்கு அந்த கட்டை விரல் கால் விரல் கட்டை விரலில் சில பெண்கள் ஆண்களுக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஆபாச படங்களே அந்த கட்டை விரலை சூப்புறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ கை விரல்களையும் சில நேரம் சில பேருக்கு சென்சிட்டிவாக இருக்கும். காது மடல்கள், கழுத்து, நிறைய இடங்கள். ஆனால் அவற்றை தூண்டுறதன் மூலமாக முழுமையாக ஒரு பெண் உச்சகட்டம் அடையுமா, ஒரு ஆண் அடைய முடியுமான்னா சொல்ல முடியாது. அதில் குழப்பங்கள் இருக்குது. வெகு சிலருக்கு அப்படி வரலாம். குறிப்பிட்ட இடத்த தூண்டும்போது அவங்க உச்சகட்டம் அடையலாம். அது பயிற்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். பார்ட்னருக்கு அப்போ தான் தெரியும், இங்கே தூண்டுனா அவங்களுக்கு உச்சகட்டம் வருது அப்படின்னு. அப்போது ஏராளமான இடங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எரோகோனஸ் ஜோன்ஸ்னு, ஒரு எராட்டிக் ஜோன்ஸ். ஆனால் உச்சகட்டம் வர்றதுக்கான ஜோன்ஸ் இல்லை. ஸோ உச்சகட்டம் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா, ஆண்களுக்கு ஆணுறுப்பில் எது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அதை வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆணுறுப்பில் கீழே ஃப்ருனூலம் அப்படின்னு ஒரு ஆணுறுப்பும் அந்த தோலும் இணையக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு பெண் நாக்கு வச்சு அதை தூண்டினாங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப வேகமாக ஒரு கிளர்ச்சி கிடைக்கும், அற்புதமான உணர்வு இருக்கும். ஆண்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம் தான் ஃப்ருனூலம் அப்படின்னு ஆணுறுப்புடைய கீழ்ப்பகுதியில் இருக்கும். அடுத்து இன்னொரு உறுப்பு ஆணுறுப்பில் என்ன பார்த்தா
ப்ராஸ்டேட். மருத்துவர்கள் அதை பயன்படுத்துகிறோம். ஜென்ரல் பப்ளிக் அதை பயன்படுத்துறது இல்லை. பெண்களுக்குன்னா ஏ ஸ்பாட்டு, பி பிரஸ்ட்டு, சி கிளைட்டோரஸ், டின்றது ஜி ஸ்பாட்டு, அப்புறம் பெண் உறுப்பு. இந்த மாதிரி ஒரு நிறைய ஏரியாக்கள் இருக்குது உச்சகட்டத்திற்கு. இதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தணும். ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கணும், எது அவங்க 2 பேருக்கும் சௌகரியமாக இருக்குது, 2 பேரும் அதை விரும்புகிறாங்க, அதை அவங்க பயன்படுத்தணும் தம்பதிகள்.